would rather. அப்படி என்னதான் இந்த வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விருப்பத்தை பற்றி சொல்வதற்கு நாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ப்ரெசென்ட்டில் ஒரு விருப்பத்தை பற்றி சொல்கிறது. நல்லா கவனிங்க நண்பர்களே. 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. 2 ஆக்ஷனையுமே நம்ம பண்ணலாம், 2 பொருளையுமே நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனாலும் ஒன்றை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று நம்ம சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் தான் நாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, யாரை சூஸ் பண்ணுறோமோ அவங்கள would rather அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து போட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணுற ஒரு ஆள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு ஆளோ ஒரு பொருளோ ஒரு ஆக்ஷனோ யாரோ ஒருத்தங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். அவங்கள தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ஒரு ரூல் என்னென்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு V1 தான் நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இந்த எல்லா சென்டென்ஸுமே V1 தான் வரும். புரியுதுங்களா? ஏன்னா வுட்டுக்கு அடுத்து V1 தான் போடணும். அது ரூல். இப்போ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். நான் ஆட்டோவில் போவதற்கு பதிலாக நடக்க விரும்புகிறேன். எப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நான் ஆட்டோவில் போகலாம், இல்லாட்டி நடந்து போகலாம். ஆனால் நான் நடந்து போகிறதுக்கு விருப்பப்படுறேன். ஒரு செயலை செய்ய விருப்பப்படுறோம், ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறோம். நடக்க விருப்பப்படுறோம், ஆட்டோவை ரிஜெக்ட் பண்ணுறோம். அப்போது நாம் விருப்பப்படுறத ராதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தும், ரிஜெக்ட் பண்ணுற ஒன்றை தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தும் போடணும். ராதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு வேர்பு, தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு வேர்பு. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? சரி பாருங்கள். ஐ வுட் ராதர் வாக் தேன் டேக் அன் ஆட்டோ. டேக் அன் ஆட்டோ. அடுத்து பாருங்கள். அவ ஆங்கிலம் எழுதுவதற்கு பதிலாக பேசதான் விருப்பப்படுறான். அப்போ ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதை? எழுதுறதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறத ஆப்ட் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. ஷீ வுட் ராதர் ஸ்பீக் இங்கிலீஷ் தேன் ரைட். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் விளையாடுறது பதிலாக கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு விருப்பப்படுறேன். நான் விளையாடுறது பதிலாக தூங்க விருப்பப்படுறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு இந்த கான்செப்ட் படி நீங்கள் காமெண்ட்டில் எழுதிடுங்க.